வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் கதை ஒட்டுமொத்தமாக இந்த சட்டசபை தேர்தலுடன் முடிந்துவிட்டதாக விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெளியாட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பு. கிட்டத்தட்ட எடப்பாடி ஒரு பச்சை துரோகி, சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டார், அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உண்மையானவர்கள், அவர்கள் மீது எந்த ஒரு தவறும் கிடையாது, மாஜி அமைச்சர்கள் களத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்கள் அனைவரும் பணத்தை பெற்றுக்கொண்டு அதிமுகவை உருவாக்கிய எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுக்கு தவறான செயல்பாடுகளை செய்து வருவதாகவும், உண்மையான தொண்டர்களை அவமானப்படுத்துவதாகவும் கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் பொழுதே எங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மாநிலங்களவை எம்பி பதவி தருவதாக வாக்குறுதி அளித்து அதற்கான கடிதத்தையும் கொடுத்தார். ஆனால் சொன்னபடி எடப்பாடி அவர்கள் செய்யவில்லை. எடப்பாடிக்கு தேவை அதிகாரம், அவரது ஆளுமை, அவருக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன வேண்டுமானாலும் செய்வார். தொண்டர்களை அவர் மிகவும் கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். 10 தேர்தல்களில் ஒரு தேர்தலில் கூட எடப்பாடியால் வெற்றியடைய முடியலை என்ற காரணம் என்ன தெரியுமா? எடப்பாடியின் சுயநலம் மட்டும்தான். எடப்பாடியை எதிர்த்து யாராவது கொடியேற்றினால், கொடி பிடித்தால் அதிமுகவில் உடனடியாக அவர்களை நீக்கிவிடுவதாகவும், அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, இந்த தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி ஐசிவிற்குத்தான் செல்வார், அதாவது அதிமுகவின் நிலைமை கவலைக்கிடமாக மாறும் என்பதையும் தெரிவித்துள்ளார். நிச்சயம் அதிமுகவின் நிலைமை ஒருபோதும் கவலைக்கிடமாக மாறாது. உண்மையான தொண்டர்கள் இருக்கும் வரைக்கும் அதிமுக வெல்லும். ஆனால் தலைமை நிச்சயம் மாறும். இந்த தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தாலும் சரி, அடுத்த தேர்தலில் எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையான சக்தி அதிமுகவின் தொண்டர்களுக்கு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக டெபாசிட்டை இந்த தேர்தலில் அதிமுக இழந்தால் பெரும் படையுடன் அதிமுகவின் தொண்டர்கள் தலைமை அலுவலகத்திற்கு சென்று, அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு சென்று எடப்பாடிக்கு எதிராக கோஷத்தை இடுவார்கள். அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் முக்கியமான அதிகாரங்கள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து பறிக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது இதுவரைக்கும் ஒரு நடைபெற்ற தேர்தலை விட ஒரு மாற்றுத் தேர்தல், 5 முனை போட்டி. இதில் வாக்கு சதவீதம் என்பது கச்சிதமாக மாறும். வெற்றியா தோல்வியா என்ற நிலைப்பாடு மக்கள் மத்தியில் அதிகமாகவே பேசப்படுகிறது. இந்த தேர்தலில் நிச்சயம் அதிமுகவின் நிலைமை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியை தழுவார். அதற்கு அதிமுகவின் தவறான செயல்பாடுதான் காரணம் என்று மறைந்த விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறுவது சரியா? எடப்பாடியின் கதை முடியும் என்று அவர் கூறுவது சரியா? அல்லது உண்மையான தொண்டர்கள் எடப்பாடியை பதவியிலிருந்து தேர்தல் முடிந்த பிறகு மாற்றுவார்களா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.